நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்க அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் எல்லாம் நாம் தமிழர்கள், நான் திராவிடன் என்று ஒத்துக்கொண்டார் பாருங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் திராவிடன் பிரசன்னான்னு அவர் கூப்பிட்டுக்காரான்னு எனக்கு தெரியல. நாங்கள் தான் இரட்டை இலக்கத்தில் வந்துட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்திருக்கிறோம் அப்படின்னாரு. கடன் எவ்வளோ ஆயிருக்கு? 4 லட்சம் கோடிலேருந்து 10 லட்சம் கோடி, அது இரட்டை இலக்கம் பாஞ்சிருச்சு. ஏன் இந்த கடனை நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க, கடன் விகிதாச்சாரம் அதிகரித்து கொண்டே போகிறதே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம கிட்ட என்ன தெரியுமா கேள்விப்பா, அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அரசாங்கம் கடனை வாங்குது, கடனை கட்ட போகுது அப்படிம்பாங்க. அந்த கடனை கட்டுறது எங்க இருந்து கட்டுவீங்க? உங்கள்ட்ட இருந்து வாங்குற வரியில தான். அப்ப அதுல என்ன ஆகுது? உங்களுடைய வீட்டு வரி, உங்களுடைய தண்ணி வரி, உங்களோட ரோட்டு வரி, இது எல்லாம் ஏறுது. பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, பால் விலை ஏறுது. ஏன் ஏறுது? கடன் அதிகமா வாங்கிட்டோம், அதனால ஏறுது. ஆனா நாங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறிவிட்டோம். நீங்க எல்லாம் நம்பணும், இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். நீங்க நம்பலன்னா பாஜக உள்ள வந்துடும். அதே போல நாங்கள் வந்துட்டு காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், காவலர்களை பணி நீக்கம் செய்கிறோம், தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நீங்கள் அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய கொடூரமாக நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. நாங்கள் வந்தவுடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க. வந்தோடனே என்ன நடவடிக்கை தெரியுமா எடுத்தாங்க? பதவி உயர்வு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப சேவை செஞ்சாங்கல்ல, அதனால பதவி உயர்வு கொடுத்து நம்ம வந்துட்டு நடவடிக்கை எடுத்துடுறோம். அதே போல அரசு மருத்துவமனைக்கு வாங்க, என் கூட வாங்க, போய் பாப்போம் அப்படின்னு. அண்ணா அப்படியே கொஞ்சம் கூட வாங்க, நானும் கூட்டு போறேன். ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள 5 அடி உயரத்துல கஞ்சா செடி வளர்ந்து நிக்குது ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள. அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆட்சி எவ்வளவு தூரம் சுத்தமாக இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி நீங்கள் தரம் உயர்த்தி விட்டோம். எல்லா மருத்துவமனையும் அப்படியே சூப்பரா இருக்குங்க. மத்திய நாங்க சொல்லலைங்க, எங்களுடைய சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு, எங்களுடைய இது இருக்குன்னு வெளியில உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். எந்த அமைச்சர் கிண்டி மருத்துவமனையில போய் படுகிறார்? எந்த அமைச்சர் ராஜாஜி மருத்துவமனையில போய் படுகிறார்? ஏன் நீங்க அப்பல்லோவுக்கும் காவேரிக்கும் ஓடுறீங்க? ஒரே ஒரு இத்தனை நாங்கள் வந்துட்டு உயர்த்திட்டோம், தரம் உயர்த்தினோம். ஒரே ஒரு அரசு மருத்துவமனையுடைய தரத்தை கூட உங்களால தனியார் மருத்துவமனைக்கு நிகராக உயர்த்த முடியலையா? ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒண்ணு உயர்த்திட்டோம். கோடிக்கணக்கான மக்கள் அந்த மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெறலையா? கோடிக்கணக்கான மக்கள் பெறாங்க, நீங்க ஏன் பெறலங்கிற கேள்வி வருது இல்ல. நீங்கள் பெறுகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த தரம் வாய்ந்த மருத்துவமனை அது இல்லையாங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப கோடிக்கணக்கான ஏழைகள் பெறலாம். பணக்காரனுக்கு ஒரு மருத்துவமனை, பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு வந்துட்டு நேரா சுடுகாட்டில் போய் படுத்துக்க வேண்டியதுதான். இதுதான் மருத்துவ நிலைமை. அப்ப நாம கேட்கிற கேள்வி, முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ மந்திரிமார்களோ ஏன் மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க? நாங்கள் வந்தால் அதை சட்டமாக ஏற்றுவோம் சொல்றோம். எந்த அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில தான் அவர்கள் சிகிச்சை பெறணும். அவர்களுடைய பிள்ளைகள் அரசு கல்லூரிகள்ல அரசு பள்ளிகள்ல தான் படிக்கணுங்கிறத சட்டமாக்குவோங்கிறத நாம் தமிழ் கட்சி கொடுக்கிறது. உங்களால ஏன் கொடுக்க முடியல? சமூக நீதி, நாங்க தான் சமூக நீதி பேசுறோம். இன்னைக்கு தேதியிலையும் ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிறுத்தக்கூடிய ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. சமூக நீதி பேசக்கூடிய உங்களால் நிறுத்த முடியுதா? ஏன் நிறுத்துறது இல்ல? நாங்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம். 50% இடஒதுக்கீடு ஒதுக்கீட்டை நிறைவேற்றக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஏன் உங்க கட்சியில பெண்களே இல்லையா? ஆளுமை மிக்க பெண்களை கேட்டாக்க இவங்க ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் கேட்கறாங்க, நீங்க எல்லாம் பண்றீங்க, ஆனா தேர்தலில் போட்டியிட்டா தானே அதிகாரத்துக்கு வந்து எதையாவது செய்ய முடியும், எங்க கூட வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் வரேன். நாம கொள்கையை சமரசம் செய்து கொண்டு பாஜகவோடு திமுக போல கூட்டணி வைத்துக் கொண்டு அல்லது அதிமுக போல கூட்டணி வைத்துக் கொண்டு அல்லது விசிக போல கூட்டணி வைத்துக் கொண்டு 4 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ வாங்கிட்டு நிக்கணும்னா அப்படியாப்பட்ட அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை. சொந்த கொடியை கூட ஏற்ற முடியாத ஒரு கட்சியாக நாங்களும் மாறி போக விரும்பவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் நாங்கள் சாதித்த சாதனைகள் என்பது இந்த 15 ஆண்டுகள் பேசுகின்றது. அதை நாம் தமிழ் கட்சி இழக்க விரும்பவில்லை. தனித்துவத்தோடு நிற்கிறதுக்காக நாம் தமிழ் கட்சி நிக்குது. 1000 ரூபான்னு ஆரம்பிச்சங்க, 2000 5000 இப்ப 10,000. அடுத்து பிம்பிளிக்கு பிலாப்பி தான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு இன்னொரு புதிய கட்சியும் வந்திருக்கு. எந்த கட்சிங்க அது? திராவிடத்தையும் தமிழ் தேசியம் 2 கண்களா பாக்குற ஒரு கட்சி. அவங்க தமிழ் தேசியம் பேசி இருக்கிறாங்களா இது வரைக்கும்? யாராவது ஒரு இடத்துல தமிழ் தேசியத்துக்கு உண்டான கூறு ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சிருக்கிறாங்களா? இவங்க பேசும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேசுறது என்ன தெரியுமா இல்லையா? அது நாகை மாவட்டத்துக்கு போய் மீனவர்களை பார்க்கும்போது மட்டும் ஈழத்தமிழரோட நினைவு வந்துடும். அப்ப அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, தாய்க்கு நிகராக ஒரு தலைவர் இருந்தாரு அப்படின்னு பேசிட்டு எங்க தெரியுமா வர வேண்டியது? சீழ் பிடிச்ச கையோடு கூட்டணி பேசி கொண்டிருக்கிறது சீழ்கை சின்னத்தை கொண்ட தாவேகா.
இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஈழத்தமிழர்களுக்கு தலைவராக இருந்தவரை நாங்க வந்துட்டு வழி நடத்த போறோம்னு தமிழ் தேசியம் பேசுது. அந்த தமிழ் தேசியத்தை கூரையில கொண்டு போய் குப்பையில போட வேண்டியதா. நீங்கள் இப்படியாக பேசிக் கொண்டிருந்தால் மாவீரர்களின் மூச்சுக்காற்று உங்கள் கட்சி கொடி கொண்டு உங்கள் மண்டையே உடைக்கும். உடைச்சிச்சு நேற்று மாடையில பார்த்தோம். இந்த 5000 ரூபாய் கேட்டு யாராவது ஒருத்தர் போராடினாங்களா? ஒரு மகளிர் எனக்கு 1000 ரூபாய் வேணும் 5000 ரூபாய் ஒருத்தர் போராடினாங்களா? ஆனா அதை தூக்கி கொடுக்க முடிஞ்ச உங்களால வாழ்வு உரிமையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல. ஏன்? ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற நிலைமையில தான் எதிர்க்கட்சிகள் நாங்க சொல்லிதான் இத்தனை பேருக்கே 1000 ரூபாவை கொடுத்தாங்க. இப்பயும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாவை கொடுங்கன்னு கேட்கறது நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரையும் தான் சொல்றாங்க. அதான் 2 பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே. இவங்க 5000 ரூபாய் கொடுத்தா நான் 10000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றக்கூடிய கோஷ்டி தானே அது. அந்த 10000ஐ நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களாக கொடுத்து விட்டால் அடுத்த தலைமுறை வளரும். அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்காமல் வரக்கூடிய தேர்தலை மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்க முடியாது. அவர்கள் வெறும் பொம்மைகளாக மட்டுமே இருப்பார்கள். உண்மையான தலைவர் என்பவர் அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கக்கூடியவர். இங்கே மரம் இருக்க வேண்டும், மலை இருக்க வேண்டும், ஆறு இருக்க வேண்டும், குளம் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர் அடுத்த தலைமுறைக்கானவர். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு திமுக இன்னைக்கு நிலைமையில இருக்கக்கூடிய மலைகள் மலை வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு கடைசியா எங்க வந்து இருக்கு தெரியுமா? திமுக சின்னத்தில் இருக்கக்கூடிய உதயசூரியன்ல இருக்கக்கூடிய 2 மலையில ஒரு மலையை கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்தால் இது அத்தனையும் மாற்றுவோம். மாற்று என்பதற்கு உண்மையான மாற்றாக களத்தில் முந்துவது நாம் தமிழ் கட்சி தான். 2026 உங்களுக்கு நிரூபிக்கும். சட்டசபையை நாங்கள் நிரப்புவோம், ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வாழ்த்துக்கள் டாக்டர் கார்த்திகேயன். நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்றத்தை நிரப்புவோம் என்று கூறியிருக்கிறார்.